Hello, my dear children. We welcome you all to this beautiful VBS online. This is Uncle Josh. And this is Elizabeth Auntie. And we are going to give you the VBS, an unforgettable VBS this year. Normally, if we have VBS, children will come around and we go to them. And this time it's going to be entirely different VBS. Yeah, normally in VBS, children will go around, they run here and there, they roam, they go to the classes, they talk to their children, they come to us, they scratch us, they do all these kind of fun. But this year is going to be something different, We cannot talk to you directly, right? But they can talk to us through their phones. Yeah, you can. And in this VBS, you're going to have beautiful songs. And the skits. Yeah, you will have Bible lessons. A missionary biography. You will have puppets. Magic. Yeah, you have snacks also. Really? Yeah, in their houses. Oh. Your parents, you kindly give them snacks then and there, okay? Children, is it okay with you? Yeah, more than that? God is going to speak to them because He is a Lord who speaks. So surely children will listen to the Lord's voice and they are going to take many decisions. Children, do you know one thing? This uncle, when I was a little boy, when I was just 9 years old, God talked to me. And the same way, He can talk to you. Yeah, He can do wonders through you, man, in this VBS. And you're going to enjoy this online VBS 2020. Yeah, so don't think that this is just a video program. This is more than that. Fine? Okay, as we go into this VBS, I request our dear Bishop, Bishop Kamisheri of Delhi Allahabad Diocese, ECA Churches, Reverend Edwin, and he is going to start this program with a word of prayer. Shall we call that uncle? We welcome you all for online VBS 2020. உங்கள் எல்லோரையும் ஆன்லைன் VBSக்கு அன்போடு கூட அடியில் வரவேற்கிறேன். இந்த ஆண்டு நாம் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளியை ஆன்லைன்ல நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். டெல்லியில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளும் இந்த VBS மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இந்த VBSல கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப ஜீவியத்தில் ஆண்டவரோடு கூட அவர்கள் வைத்திருக்கிற ஐக்கியம் இன்னும் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக இந்த VBSஐ நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகினாலே சிறு பிள்ளைகள் உற்சாகத்தோடு கூட நீங்கள் இந்த VBSல கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் மாலை 5 to 6 மணி வரை இந்த VBS நம்முடைய திருச்சபை யூடியூப் சேனலிலே நாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண இருக்கிறோம். அதனால உற்சாகத்தோடு கூட நீங்கள் எல்லோரும் இந்த VBSல கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கு மற்றுமாய் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த ஆன்லைன் VBSனுடைய லிங்கை நீங்கள் ஷேர் செய்து அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வழிவாசலை திறக்க வேண்டுமாய் அடியின் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே ஆன்லைன் VBS ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த VBSல கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த VBSஐ ஆன்லைன் மூலமாக பார்க்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்னுடைய வசனத்தை கொண்டு தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாறுதலை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கிருபையின் கரத்திற்குள்ளாக நீர் வைத்து நடத்தும். இந்த VBSஐ நடத்த ஆண்டவரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி கொண்டிருக்கிற ஜார்ஜ் அண்ணனுக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரை ஆசீர்வதியும், அவருடைய டீமை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கிருபையின் கரத்திற்குள்ளாக நீர் எங்களை வைத்து நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Dear children, welcome to the singing session. Hey, when I was there last year, we had a beautiful singing session. I enjoyed with you. என்ன அழகா பாடுனீங்க. இந்த வருஷம் அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஐயோ, திரும்பவும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ஜாய் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணு முன்னாலே நிக்குது. இந்த வருஷமும் you will enjoy. I'm sure that you will enjoy this year also. Shall we go for the singing session? When I was composing all these songs, I was thinking about you. How much you praised God. What a great children you are. What a great church people you are. Hey, we all have to praise God. This is not just a singing session. இது வெறுமனே பாட்டு பாடுற நேரம் இல்ல. இது நம்ம ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய நேரம். ஆண்டவர் சொன்னாரு, பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம துதிக்க 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 when we worship the Lord, we will be strengthened in our spirit. Shall we sing? Yeah, we will go for a new song, and this is going to be the theme song of this year VBS. Okay, shall I sing? Yeah, this is Vijay Anna, our uncle. No, this is Anna only. He's an engineer and a beautiful keyboard player and guitarist. Okay, so thanks to Vijay Anna for joining us in worshiping the Lord with our dear children. Shall we sing? Yeah, okay. முதல்ல நான் பாட போறேன், கேளுங்க சரியா? முதல்ல நான் தமிழ்ல பாடுறேன், அதுக்கப்புறம் ஹிந்தில பாடுறேன். எஸ். சாயல் தேவ சாயல் தேவன் தந்தார் எனக்கு தான். சாயல் தேவ சாயல் இது அவரை காட்டத்தான். சாயல் தேவ சாயல் தேவன் தந்தார் எனக்கு தான். ஓ சாயல் தேவ சாயல் இது அவரை காட்டத்தான். மிருகமாய் வாழ மாட்டேன், வெறும் பொம்மையாய் உறங்க மாட்டேன். இயேசுவை போல வாழ்ந்து தேவ சாயலை காட்டுவேன். மிருகமாய் வாழ மாட்டேன், வெறும் பொம்மையாய் உறங்க மாட்டேன். இயேசுவை போல வாழ்ந்து தேவ சாயலை காட்டுவேன். வல்லமை, ஞானம், பரிசுத்தம், கருணை, தியாகம், வீரம், ஆத்மதானம், எதிலும் வெற்றி, இவையெல்லாம் உள்ள புதையல் தானே சாயல் தேவ சாயல் தேவன் தந்தார் எனக்கு தான். ஓ சாயல் தேவ சாயல் இது அவரை காட்டத்தான். Come on, sing with me. Ra-pa, pa-pa-pa-pa, ra-pa-pa-pa-pa, ra-pa-pa-pa. Oh, ra-pa, ra-pa-pa-pa, ra-pa-pa-pa, ra-pa-pa-pa. Yes, you like it? Hey, ஆண்டவர் அவருடைய சாயலை, அவருடைய குணத்தை, அவருடைய அழகை, அவருடைய தன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். What a great privileged people we are. Hey, சாதாரண ஒரு human being தானே, இவன் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு அவர் விடல. He has given his image to us. It is so nice to understand that we have God's own image. We can reflect God. வல்லமை, ஞானம், பரிசுத்தம், கருணை, தியாகம், வீரம், இதெல்லாம் இயேசு ஆண்டவர்கிட்ட இருந்துச்சோ எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. Amen. Use it for the glory of God. மிருகம் மாதிரி ஓடாத, ஆண்டவருக்காக யூஸ் பண்ணு. We are going to sing it again in Hindi. Hope you will enjoy. प्रभु उसका स्वरूप उसने दिया मुझको भी. ओ प्रभु उसका स्वरूप जो प्रभु को है दिखाता. प्रभु उसका स्वरूप उसने दिया मुझको भी. ओ प्रभु उसका रूप जो प्रभु को है दिखाता. ना जीऊं जान बसा ना सोऊं मैं गुड़िया जैसा. यीशु के जैसे जी के प्रभु को मुझ में
दिखाऊंगा ना जीऊं जानू बसा ना सोऊं मैं गुड़िया जैसा यीशु के जैसे जीकर प्रभु को मुझ में दिखाऊंगा सामर्थ बुद्धि पवित्रता करुणा त्याग वीरता प्राणों का बोझ विजय जीवन यह सब कुछ भरा मैं वो खजाना प्रभु उसका स्वरूप उसने दिया मुझको भी ओ प्रभु उसका स्वरूप जो प्रभु को है दिखाता रापा रापा पापा रापा पापा रापा पापा ओ रापा रापा पापा रापा पापा रापा पापा. Okay, so you like the Hindi version of the song? Hope you love it. Even I love it. My dear children, God has given His own image to us. Use it. Use it. Use it for the glory of God. Don't be idle at home. சும்மா வீட்ல உட்கார்ந்திருக்காத. You must run like Jesus. You must help others like Jesus. You must live holy as Jesus. Yeah, it is mandatory for every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை செஞ்சு ஆகணும். இது ஆண்டவர் வாக்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. கத்த சொன்னாரு, என் சாயல உனக்கு கொடுத்திருக்கறேன்ல. I have given my own image to you, no. Then you must show it for the glory of God. Shall we sing it again? In both Hindi and Tamil? We'll start in Hindi, right? Prabhu, उसका स्वरूप उसने दिया मुझको भी. Oh प्रभु, उसका स्वरूप जो प्रभु को है दिखाता. सायल, सायल, देव तंदा यरकता. सायल, देव सायल, இது அவரை காட்டத்தா. மிருக மாதிரி வாழாத. Don't be a wild animal. Don't be an action hero. You are a child of God. And don't just sit at home. Don't be idle. Work. Run. Na jiu janu basa. Na soru mein gudiya jaisa. यीशु के जैसे जीकर प्रभु को मुझ में दिखाऊंगा. दीर्घमाय वाळ माटे வெறும் பொம்மையாய் உறங்க மாட்டேன். இயேசுவை போல இயேசுவை போல வாழ்ந்து தேவ சாயலை காட்டுவேன். வல்லமை ஞானம் பரிசுத்தம் கருணை தியாகம் வீரம் ஆத்தும பாரம் எதிலும் வெற்றி இவை எல்லாம் உள்ள புதையல் தானே. பிரபு उसका स्वरूप उसने दिया मुझको भी. ओ सायल देव सायल இது அவரை காட்டத்தா. ரப்பா ரப்பா பாப்பா ரப்பா பாப்பா ரப்பா பாப்பா. ஓ ரப்பா ரப்பா பாப்பா ரப்பா பாப்பா ரப்பா பாப்பா. Okay, so I hope you enjoyed the song. And children, it is not enough just singing a song. We know we have to do action, right? Okay. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து உனக்கு ஆக்ஷன் செய்ய போறாங்க. நானும் அவங்கள பார்க்க போறேன், நீங்களும் அவங்கள பார்க்கணும். சரியா? அவங்கள பார்த்து ரொம்ப சூப்பரா நீங்க ஆக்ஷன் செய்யணும். அவங்கள தமிழ்ல செய்ய சொல்லலாமா, ஹிந்தில செய்ய சொல்லலாமா? அவங்க தமிழ்ல செய்வாங்க. அதோட ஹிந்தி வெர்ஷன் கூட யூடியூப்ல இருக்கும். நீங்க பார்த்து ஆக்ஷன் செய்யலாம். சரியா? Shall we go? Shall we do action? We will come back again. சாயல் தேவன் தந்தார்
வல்லமை, ஞானம், பரிசுத்தம், கருணை, தியாகம், வீரம், ஆத்துமபாரம், எதிலும் வெற்றி, இவையெல்லாம் உள்ள புதையல் தானே சாயல். தேவ சாயல் தேவன் தந்தார் எனக்குத்தான். சாயல் தேவ சாயல் இது அவரை காட்டத்தான். ராப்பா ராவப்பா 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 ராப்பா ராவப்பா ராவப்பா ராவப்பா. ஹலோ, குட் மார்னிங், praise the Lord. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், தீம் டைம்ல இருக்கோம் நம்ம இல்ல. We are going to see what's the theme of this VBS 2020. Any VBS will have theme, isn't it? Based on that theme, we learn many things. தலைப்பு நோக்கமாக வச்சு அதை முதன்மையாக வச்சு நிறைய காரியங்களை நம்ம படிப்போம் இல்லையா. இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா, யாராவது புதுசாக குழந்தை பிறந்த வீட்டுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் கியூட் பேபிஸ் இருக்கும்ல, பிள்ளைய பார்த்தோன்னே சொல்லுவாங்க, வாவ் கியூட் பேபி, அவங்க அம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்து கூட சொல்லுவாங்கல்ல, யூ ரிசம்பிள் யுவர் ஃபாதர், யூ ரிசம்பிள் யுவர் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மம்மி டேடி மாதிரி இருக்கீங்க, ஓகே. உங்கள் மம்மி டேடி யார் மாதிரி இருக்காங்க? அவங்க மம்மி டேடி மாதிரி இருக்காங்க. அவங்க மம்மி டேடி யார மாதிரி இருக்காங்க? அவங்களோட மம்மி டேடி மாதிரி இருக்காங்க. தாத்தா பாட்டி, அப்புறம் அவங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர், இப்படி போய்கிட்டே இருப்போம்ல. கடைசியில எங்க போய் நிற்கும் அப்படின்னா, ஆதாம் ஏவாள்ல போய் நிற்கும். ஆமா, ஆதாம் ஏவாள் யார மாதிரி இருந்தாங்க? வேதம் சொல்லுது, தேவன் தமது சாயலாக ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார்னு இருக்கு. அப்படின்னா நீங்களும் நானும் மம்மி டாடி சாயல்லையா இருக்கும்? இல்ல, தேவனுடைய சாயல்ல இருக்கும். தேவனுடைய சாயல் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது, அப்படிதானே? unseen God, but his characters can be seen, children. அவருடைய குணாதிசயங்களை பார்க்க முடியும். அன்பு, தாழ்மை, கனிவு, கிருபை, தயவு, நற்குணம், இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒரு unseen பார்ட் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. that is God's image. இந்த வருஷம் VBSல நீங்க எல்லாருமே, நானும் கூட, தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் அவருடைய சாயலை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வாழணும் அப்படிங்கறது தான் தலைப்பா பார்க்க போறோம். அப்போ இந்த வருஷம் தலைப்பு என்னவா இருக்கணும்? மிக்கி வந்துட்டே. மிக்கி வந்துட்டான், மிக்கி வந்துட்டே. அதான் வந்துட்டல, இரு. எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்லுங்க. யாருக்கு குட் ஈவினிங் சொல்லணும்? எல்லாருக்கும், அந்த முன்னால் இருக்கிற எல்லாருக்கும். என்ன பார்க்குற? கேமராவுக்கு நான் எதுக்கு குட் ஈவினிங் சொல்லணும்? கேமராவுக்கு நீ எதுக்கு குட் ஈவினிங் சொல்லணுமா? நான் குழந்தைங்களுக்கு தான் சொல்லுவேன். ஓ, குழந்தைங்களுக்கு சொல்லுவியா? மிக்கி, கேமராக்கு இல்லை மிக்கி, கேமராக்கு பின்னால் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் உன்னை நான் சொல்ல சொன்னேன். இல்லை, கேமராக்கு பின்னால் பாக்ஸ் தான் இருக்கு. கேமராக்கு பின்னால் பாக்ஸ் தான் இருக்கா? மிக்கி, பிள்ளைங்க இந்த கேமரா வழியாக உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மிக்கி. அப்படியா? ஆமாம் மிக்கி. நீங்கள்லாம் என்னை காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? தேங்க்யூ. முன்னாலேயே சொல்லியிருந்தா நான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு ஃபேஸில் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன்ல. இது ஃபேஸில் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருப்பியா? மிக்கி, அதெல்லாம் விடு. முதல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் குட் ஈவினிங் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங், நமஸ்தே, நமஸ்கார். இந்த குழந்தைங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வாங்களேன். குழந்தைங்களை எங்கே கூட்டிகிட்டு வர்றது? இந்த ரூமுக்கு. ஐயோ, அப்போ ரூம் பத்தாதில்ல மிக்கி, குழந்தைங்களாம் வந்துட்டாங்கன்னா. நீங்கள் என்ன வெளியே இருக்காங்க? என்னது, நான் வெளியே போகிறதா? மிக்கி, அதெல்லாம் வேண்டாம் விடு. ஏன் கூட்டிகிட்டு வர முடியாதா? இல்லை மிக்கி, நம்ம வெளியே போனால் கொரோனாலாம் வந்துடும்ல, கொரோனா வைரஸ் வந்துடும். அப்புறம் நம்ம கையெல்லாம் கழுவ வேண்டியது இருக்கும். கொரோனா கையை நாங்கள் எதுக்கு கழுவணும்? இந்த வம்பு தானே வேண்டாங்கிறது. சும்மா இரு மிக்கி.
ஆக்சுவலி நம்ம அந்த பிள்ளைகள்கிட்ட நீ நல்லா பேசணும் மிக்கி. வந்திருக்கும் போதெல்லாம் நீ பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி தருவல்ல. நான் தான் ஹெட் மாஸ்டர். ஓ, நீ ஹெட் மாஸ்டரா? சரி, பிள்ளைகளுக்கு அப்போ ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடு. என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? நம்ம வந்து ஆண்டவரை மாதிரியே நம்ம வாழணும் இல்லையா? நம்ம ஆண்டவர் மாதிரியே வாழணும், அது ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுதான் இந்த பிள்ளைங்க இன்றைக்கி படிச்சுக்க போகிறாங்க. அதையா கடிச்சுக்கிறாங்க? ஆமாம் மிக்கி. அது என்னங்க சொல்லுவாங்களே? என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு. லைக்னஸ்? இல்லை 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 இல்லை. பின்ன என்ன மிக்கி? இருங்க யோசிக்கிறேன். என்ன மிக்கி வானத்தை பார்க்குறேன்? யோசிங்க, ஏதோ வானத்தை தான் காக்கணும். ஓ, யோசிக்கும் போது வானத்தை பார்க்கணுமா? நல்லா பாரு, நல்லா பாரு. கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு மிக்கி, என்ன வார்த்தை அது? டேமேஜ் ஆஃப் காட். டேமேஜ் ஆஃப் காடா? டேமேஜ் ஆஃப் காட், டேமேஜ் ஆஃப் காட், டேமேஜ் ஆஃப் காட். மிக்கி, அது டேமேஜ் ஆஃப் காட் இல்லை மிக்கி, அது இமேஜ் ஆஃப் காட். மாத்திட்டீங்களா? மாத்தல மிக்கி, ஆரம்பத்துலேருந்தே அதான். சொல்லவே இல்லை. சரி, அதெல்லாம் உண்டு. ஆண்டவருக்கு பிரியமாக அவரை மாதிரி நம்ம வாழலைன்னா, அதாவது இமேஜ் ஆஃப் காட் வந்து நம்ம வெளிப்படுத்தலைன்னா நம்ம டேமேஜ் ஆயிடுவோம். டேமேஜ் ஆயிருக்கும், டேமேஜ் ஆயிருக்கும், டேமேஜ் ஆயிருக்கும். ஆமாம் மிக்கி. இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம் மிக்கி? இமேஜ் ஆஃப் காட்னா எந்த காடு? எந்த காடா? சரி சரி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாதிரி எல்லாருமே இருக்கணும். ஆனால் கேர்ள்ஸால இருக்க முடியாது. கேர்ள்ஸால் இருக்க முடியாதா? ஏன் மிக்கி? அவங்களுக்கு தான் தாடியே வளராது. அப்படி இல்லை மிக்கி. ஆண்டவர் இயேசுவை மாதிரி அவருடைய குணங்களை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? சர்ச்சுக்கு போயிட்டு சவுக்கு எடுத்து எல்லாரையும் அடிச்சார். பத்தியா, ஏதோ சொல்கிறாரு பாரு. ஆக மொத்தம் இவருக்கு அடிக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூட அதானே பிடிக்கும்? எனக்கு அது பிடிக்காது. இல்லை, ஆண்டவர் மாதிரி அன்பாக இருக்கணும் மிக்கி. எல்லாரும் ஆண்டவர் இயேசுங்க மாதிரி அன்பா இருக்கணும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்படியா? அதுதான் சொல்ல வந்தியா? எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரையும் நேசிக்கணும். அப்புறம் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும். உதவி செய்யணும். எல்லார்ட்டையும் அன்பா பேசணும், அன்பா பேசணும். அப்புறம் வந்து மன்னிக்கணும். மன்னிக்கணும். இதெல்லாம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவருடைய நல்ல நல்ல குணங்கள். அப்படியா? ஆமாம் மிக்கி. இன்னொரு விஷயம் கூட இருக்கு. எந்த விஷயம்? அதாவது நம்ம ஆண்டவருடைய தன்மைகளை வெளிப்படுத்தணும். We have to show the characters of God. அப்படின்னா ஆண்டவரை மாதிரி வல்லமையா இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆமாம், பவர்ஃபுல்லா இருக்கணும். ஒரே ஒரு கையில டங்கால அடிச்சு கத்து காரை தூக்கி கிடணும். என்னது? ஒரு கையால் அடிச்சு 10 காரை தூக்கி கிடணும். ஒரு கையால் அடிச்சு 10 காரை தூக்கி போடணுமா? அது பவர் இல்லை மிக்கி. உன்னை பார்த்த உடனே பிசாசு ஓடணும். ஏன்னா ஆண்டவர் இயேசுவை பார்த்த உடனே பிசாசு ஓடணும். அப்புறம் ஆண்டவர் இயேசு வந்த உடனே வியாதியெல்லாம் போச்சு. வியாதியெல்லாம் போச்சா? ஆமாம் மிக்கி, அதுதான் ஆண்டவர் இயேசுடைய வல்லமை. ஆண்டவர் இயேசு மாதிரி எல்லாரும் வல்லமையா இருக்கணும், ஞானமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். அப்புறம் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். பத்தியா? இமேஜ் ஆஃப் காட்ல 2 விஷயம் இருக்கு. எதெல்லாம்? ஒன்று அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். அப்படியா? ஆமாம். ரெண்டாவது கேரக்டர்ஸ் ஆஃப் காட். ரெண்டுமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கு. அப்படி இல்லாதவங்க பிசாசுடைய குணத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லி அர்த்தம். எல்லாருங்க டேமேஜ் ஆஃப் காட். சாரி, எல்லாருங்க வாழ்க்கையில இமேஜ் ஆஃப் காடை வெளிப்படுத்துங்க. எல்லாரும் வாழ்க்கையில இமேஜ் ஆஃப் காடை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதுக்காக தான் ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார். அதுக்காக தான் அவருடைய இமேஜையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உனக்கு கொடுத்துருக்கிறார். சரி, நாங்கள் போயிட்டு வரலாங்க. சரி மிக்கி, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் டாடா, காய் see you. சரி மிக்கி, நம்ம போகலாமா? இல்லை, நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். பாட்டு கம்போஸ் பண்ணியா? அதுக்குள்ளால கம்போஸ் பண்ணிட்டியா? அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கம்போஸ் பண்ணிட்டேன். என்ன பாட்டு மிக்கி? பாடட்டுங்க? பாடு மிக்கி. இமேஜ் ஆஃப் காட், இமேஜ் ஆஃப் காட், இமேஜ் ஆஃப் காட், இல்லைன்னா டேமேஜ் ஆயிரும். இமேஜ் ஆஃப் காட், இமேஜ் ஆஃப் காட், இமேஜ் ஆஃப் காட், இல்லைன்னா டேமேஜ் ஆயிரும். பாட்டு நல்லா தான் இருக்கு. அப்படி பாடிக்கிட்டே போகலாமா? நீங்க ஆக்சுவலி மியூசிக் போட்டுக்கிட்டே வாங்க. சரி சரி. இமேஜ் ஆஃப் காட், இமேஜ் ஆஃப் காட், இமேஜ் ஆஃப் காட், இல்லைன்னா டேமேஜ் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஹாய் தம்பி தங்கச்சி,
இந்த விபிஎஸ்ல நீங்கள்லாம் ஜாலியாக பாட்டு பாடுறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல. வெரி குட் வெரி குட். சீக்கிரமாக பாட்டு பாடி செல்ஃபி எடுத்து அனுப்புங்க. நீங்கள் பாடுற பாட்டை கேட்க நாங்கள்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு காட்டுறேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? ஒன்றுமே இல்லைல்ல, ரெண்டும் ஒன்று தானே. ரெண்டும் ஒன்று தானே. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ரெண்டும் ஒன்று தான். இங்கே பாரு, இதுலேயும் என்ன எழுதியிருக்கு? GOD காட் எழுதியிருக்கு, இதுலேயும் காட் எழுதியிருக்கு. இதில் இமேஜ் ஆஃப் காட் எழுதியிருக்கு, இதுலேயும் ரெண்டும் ஒன்று தானே. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஓ, இது கலர்ஃபுல்லாக இருக்குது, இது கலர் இல்லாமல் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. அப்போ எது இது ரெண்டுத்தில் ஒரிஜினல்? which one is the original? Yes, you are right. This is original and this is the copy of it. இதோட Xerox copy இது. Yes, yes, yes. நம்மலாம் யார் தெரியுமா? நம்மலாம் image of God. ஆமாம், நம்ம கடவுளோட ஓன் இமேஜ்லேயே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாங்க. ஒரு அழகான வசனம் வாசித்து காட்டுறேன் பாரு. பைபிள் அது போட்டிருக்குது, நான் உனக்காக வாசித்து காட்டட்டுமா? உங்ககிட்ட பைபிள் இருந்தால் எடுத்துக்கோ. Genesis chapter 1 verse 27. என் கூட சேர்ந்து வாசி. So God created humankind in his image. In the image of God he created them. Male and female he created them. திருப்பி படிச்சு காட்டுறேன். So God created humankind in his image. In the image of God he created them. Male and female he created them. இது பாத்தியா என்ன சொல்லுது இந்த வசனம்? God created humankind. humankindனா யாரு? நம்ம எல்லாரும், சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, உன்னுடைய தாத்தா, உன்னுடைய பாட்டி, எல்லாருமே ஹியூமன் கைண்டுக்குள்ளே வந்துடும்ல. God created இந்த ஹியூமன் கைண்ட் எல்லாம் அவரோட இமேஜில். அவரோட இமேஜ்னா என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம்ல. This is original and this is the copy of it. கடவுளுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம எல்லாம். கடவுளுக்குள்ளே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம மற்றவங்கள கடவுள் எப்படி நேசிப்பாரு, நான் எப்படி நேசிக்கணும்னு கேட்குறியா? கடவுள் உன்னை எப்படி நேசிக்கிறாரோ அந்த மாதிரி நீ மற்றவங்களை நேசி. பிகாஸ் யுவர் காட்ஸ் ஓன் இமேஜ். திருப்பி நான் அந்த வசனத்தை உனக்கு வாசித்து காட்டுறேன். இந்த வசனத்தை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். என் கூட சேர்ந்து படி. Genesis chapter 1 verse 27. Yes. So God created humankind in his image. In the image of God he created them. Male and female he created them. சரி, இந்த வசனத்துக்கு அண்ணன் அழகாக ஒரு ஆக்ஷன் சொல்லித்தரேன். அந்த ஆக்ஷன் மூலமாக இந்த வசனத்தை நம்ம கற்றுக்கலாமா? கற்றுக்க தயாராக இருக்கீங்களா? God created humankind in his image. பண்ணுங்க பார்ப்போம். எஸ், திருப்பி பண்ணலாமா? God created humankind in his image. In his image he created them. Male and female he created them. இந்த வசனத்தை நீ மறந்துடாத. நாளைக்கு நீ எங்கே போனாலும் உன்னோட ஃப்ரெண்டு உன்கிட்ட ஒருவேளை 2 பென்சில் இருக்கலாம். உன் ஃப்ரெண்டு கிட்ட பென்சில் இல்லைன்னா நீ அந்த பென்சிலை தானாகவே கொடுத்துடுவ. ஏன் சொல்லு? பிகாஸ் நீ காடோட ஓன் இமேஜ். கடவுள் ஏன்னா அதான் பண்ணுவார். 2 பென்சில் இருந்தால் ஒரு பென்சில் கொடுத்துருவார். அதனால நீ கொடுக்கணும். உன்னுடைய சிஸ்டர் இன்னிலேருந்து உன்னை நீ ஒரு கேள்வி, அப்புறம் ஏன் நம்மக்கிட்ட நிறைய நேரத்தில் காடோட இமேஜே இல்லை? என் ஃப்ரெண்டு உன்னை ஒரு அடி அடித்தா நீ என்ன பண்ணுற? 2 அடி அடிக்கிறல்ல, ஏன் அப்படி பண்ணுற? நீ ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் வேறு பண்ணுவியா? கருப்பாக இருக்கான், ஐயோ எப்படி இருந்தாலும் நீ கிண்டலே பண்ணக்கூடாது. ஏன்? உன் ஃப்ரெண்டு கூட காடோட ஓன் இமேஜ். ஏன் தெரியுமா நம்ம அதெல்லாம் பண்ணுறோம்? சேட்டன் இருக்கான் பார், சேட்டன். அவன் என்ன பண்ணிட்டான், நம்மளுக்குள்ளே இருந்த காட் இமேஜை கரெக்ட் பண்ணி விட்டுட்டான். அதனால தான் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு காடோட இமேஜே, we don't find God's image in us. நம்மக்கிட்ட அன்பு இல்லை, we don't love others, we don't share with others. ஆனால் இந்த வசனத்திலேருந்து இன்றைக்கி நீ அதை கற்றுக்கிட்ட. என்னது? we are God's own image.
is first day. We have to eat some good food in the VBS, right? ஒவ்வொரு முறையும் மதியானம் நம்ம யாமியாக சாப்பிட்றோம்ல. சர்ச்சில் VBS நடக்கும்போது எல்லாரும் சர்ச்சில் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்டி ஃபுட்டாக கொடுக்குறாங்க இல்லையா? Good. Jesus also wants to give you a tasty food today, right? Every VBS is not just to enjoy, but also have to eat a good, strengthy food, right? சரி, அப்படின்னா அது ஃபுட்டு. எஸ், இந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்க கூட பேச போகிறாங்க. He is going to teach you a lesson. லெசனா? ஸ்கூலில் தான் பாடம் நடத்துகிறாங்க. அங்கிள் நீங்களும் ஏன் அங்கிள் எங்களுக்கு பாடம்லாம் நடத்தி எங்களுக்கு போர் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, இது வேற பாடம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் லெசன், ஸ்பிரிச்சுவல் ஃபுட். சரியா? இது நம்ம நல்லா சாப்பிட்டாதான் நம்மளும் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஓகே, ஆண்டவர் வந்து உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு உனக்கு ஒரு குட் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் கொடுக்க போறாங்க. Shall we eat that? சரி, அதுக்கு முன்னால் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? கண் முடிக்கணும். கண் முடிட்டு ஜீசஸ்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இப்போ ஒரு சம்பவத்தை கேட்க போறேன், ஒரு லெசன் படிக்க போறேன், அதை என்னுடைய ஹார்ட்குள்ள போய் உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உதவி செய்யுங்க ஜீசஸ் அப்படின்னு கேட்க போறீங்க. கண் முடிக்கலாமா? All of you? Yes, we'll close our eyes. We need to ask God to speak to us and to give us good food today. He is a beautiful God, sweet God. He always speaks to us. Sweetly He speaks to us. எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு இன்சிடென்ட் கேட்க போகிறோம். The incident that is mentioned in the Bible. Lord, you speak to us, Lord. You speak to the children, those who are listening now. They are all very good and we know that you are speaking, that you will speak very sweetly. Speak to our children, Lord. And this time be a blessed time for all of us. எல்லாருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. Amen. Yes, see, we have a beautiful book called the Bible. உங்க எல்லாத்தையும் பைபிள் இருக்குதா? எல்லாத்தையும் பைபிள் இருக்கு. சரியா? அந்த புக்கில் நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ அதுல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க கேட்க போறீங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஜெனசிஸ்ல நீங்க பார்க்குற இந்த உலகம்லாம் எப்படி உருவாச்சுது அப்படின்னு அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க ஜீசஸ். அப்படி அவர் மட்டும் எழுதாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கேன், உனக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும்பா. அப்புறம் நீ கூட நம்புவ குரங்களாம் தான் மனுஷன் பிறந்தான் அப்படின்னு. இல்லை, குரங்களாந்தெல்லாம் இல்லை, நம்ம ஆண்டவர் தான் உருவாக்குனாங்க. ஃபைன். சரி, இப்போ let me try to explain you how everything came to exist, right? Chal, very long time at the beginning, the world that you are seeing now, no, that has no shape. அப்படி கச்சாம்புச்சான் இருந்துச்சு. இல்லையா? The Lord was there. He was actually resting on the water. நல்லா தண்ணி இருந்துச்சு. கடவுளை யாருமே உண்டாக்கல. He was existing. ஆண்டவர் பார்த்தாங்க. அப்போவே he was thinking about you. அங்கிள், உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி என்னை பத்தி ஜீசஸ் யோசிச்சாங்க? That is the beauty of our God. He was thinking about you. He was thinking, oh, my son is going to come, my daughter is going to come, and they need to live, in a beautiful world. What can we do? He was thinking like that. ரொம்ப அப்படியே யோசிச்சாங்களா? யா, உனக்கு வேண்டியது என்னென்னவோ எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த தண்ணி எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுங்க வச்சாங்க. பியூட்டிஃபுல்லாக தரம் உருவாயிடுச்சு. யோசிச்சாங்க, ஏன் பிள்ளைங்க நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்ல, அப்படின்னா நல்ல பிளான்ஸ் வேணும். கரெக்டு தானே? பிளான்ஸ்லேருந்து தான் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதுல்ல. God வந்து he said something, let there be அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வேண்டிய ஃப்ரூட்ஸ் செடிலாம் வந்துருச்சுப்பா. எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வெரி டேஸ்டியாக இருந்துச்சு. ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா, தென் பொமக்ரானட்ஸ், அப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பியூட்டிஃபுல் ஃப்ரூட்ஸ் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய செடியெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் வெஜிடபிள்ஸ், என்னென்ன வெஜிடபிள்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம்? பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், ட்ரம் ஸ்டிக், அப்புறம் கேரட்ஸ், பீட்ரூட் எல்லாமே வந்துருச்சு.
ஓகே, இப்போ வந்து எங்க கேர்ள்ஸ் எல்லாம் தலையில வச்சுக்கிறதுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும்ல, அதனால காட் பார்த்தாங்க எப்படியாவது எங்க கேர்ள் சில்ட்ரனுக்கு எல்லாமே என்ஜாய் பண்றதுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும். தென் ஹி said let there be அப்படின்னு சொன்ன உடனே full of flower plants இருந்துச்சு. ரோஸ், லிலிஸ், சம்பங்கீஸ், அப்படி நீங்க சொல்லிட்டே போலாம். நல்ல ஸ்மெல், beautiful colors. Wow, the flowers that you enjoy, you know, everything came out of the mouth of God, the word. Nice, no? Yeah. And then அப்புறம் ஆண்டவர் என்ன தெரியுமா யோசிச்சாங்க, ஓகே நீங்க மீன் சாப்பிடணும்ல, and you want to see enjoy, you know, you want to enjoy seeing fish, you know, then கடலை பார்த்து சொன்னாங்க let there be fish. சொன்ன உடனே குட்டி 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 நெத்திலி மீன் முதற்கொண்டு பெரிய ப்ளூ வேல் வரைக்கும் கடல்ல அப்படியே வந்துருச்சு. வானத்தை பார்த்தாங்க let there be birds. சொன்ன full of birds. கிட்டி 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 குருவி முதற்கொண்டு அப்புறம் வந்து பெரிய ஈகிள் வரைக்கும் வானத்தை ஃபுல்லா அலங்கரிச்சிச்சு. ஸ்டார்ஸ், அப்புறம் வந்து the atmosphere, air you want to breathe, no, and then the lights, you know, sun, everything came. You know, finally what happened? எல்லாத்தையும் let there be, let there be, let there be சொல்ல the word that came out of God's mouth, you know, it went out and created everything beautifully. The word has the power to create everything, right? Good. And then he was thinking about something different. He said, I am in this world, you know, moving here and there. I want someone to take care of this. That person should be like me, you know, that it should be like a mission, you know. The mission should take care of everything. It should be like a robo. Robo பாத்தீங்களா? விளையாடுமே. That robo. So, இந்த ரோபோ வந்து சூப்பரான வேலை செய்யணும். அதால பார்க்க முடியணும். அதால கை வேணும். திங்ஸ் எல்லாம் கேஷ் பண்றதுக்கு கை வேணும். அப்புறம் வந்து வாக் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு லெக்ஸ் வேணும். அப்புறம் இங்க ஏதாவது வந்து சொரிஞ்சிக்கிறதுக்கு ஃபிங்கர்ஸ் வேணும். அப்புறம் வந்து தலையை சூப்பரா ஆடி தட்டி விடுறதுக்கு ஃபிங்கர்ஸ் வேணும். அப்புறம் பாடுறதுக்கு வாய் வேணும். அது மட்டும் இல்லப்பா, இந்த ரோபோ வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு டங் வேணும். He was thinking like that. Seriously, he was thought of it. Immediately, you know what he did? He took some clay and made a robo. அப்படி ஒரு தலை செஞ்சு, அப்படி அந்த தலையிலேருந்து ஒரு பாடி செஞ்சு, ரெண்டு கை, இந்த ரெண்டு கையும் வேலை செய்யறதுக்கு அங்கங்க அசைறதுக்கு உதவியா இருக்கும். ஒவ்வொரு கையிலையும் 10 fingers வச்சுட்டாரு. அப்புறம் வந்து சைட்ல ஒரு காது வச்சுட்டாரு. அப்புறம் சூப்பரா நோஸ், நல்லா கொடமொழகா மாதிரி இருக்குல்ல மூக்கு வச்சுட்டாரு. அப்புறம் நல்லா கிரேப்ஸ் மாதிரி 2 கண்ணு வச்சுட்டாரு. அப்புறம் வேற என்ன, குட்டி 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 பல்லு. எஸ். தென் அப்படியே பாடி, காலு, பாதம். இப்போ அந்த ரோபோவை பார்த்தா சூப்பரா இருக்குதுப்பா. God was so happy, you know, to see his you know, robo that he made. நீ கூட வீட்டில் ஏதாவது பொம்மை செஞ்சனா பார்த்து ரொம்ப ரசிப்பீங்கல்ல. Yeah, God did like that. He was so happy. He started enjoying seeing that this robo. Yeah, fine. But then it is sleeping. It's not moving. Yeah, then God thought of something else. This robo should move here and there, number one. And then this robo should make some other robo by itself. Yeah, and then this robo should grow. What can we do? He was thinking. And he made all the possible instruments in itself. அதுவாவே வளரணும், அதுவாவே எல்லாம் மூவ் பண்ணணும், அதுவாவே இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் உருவாக்கிட்டா இருப்பான். But still, it is lying down, it's not moving, you know. And then God wanted to give His image, His life,
into this robo body. இப்போதான் அவருடைய image. You know what is his image? God is able to think by himself. God is a creative God. He can create anything very interestingly. And then he is able to take decisions. Then he is a powerful God. When he says something, it happens. The power. And then the loving character. God has a loving character. And God has a kind character. This is the image of God. You know, he has no shape, but all these things are there in God's spirit. And he wanted to give this image into this robo. He just took the robo and started breathing. ஆண்டவருடைய மூச்சு காத்து உள்ள போன உடனே அந்த ரோபோல இப்படியே இருந்த ரோபோ திடீர்னு கை மட்டும் அப்படி ஷேக் பண்ணுச்சு, பாடி எப்படி ஆடிச்சு, தலை ஆடிச்சு, முகம் ஆடிச்சு, வாய் அப்படியே திறந்துச்சு, கண்ணு திறந்துச்சு, உன்னையும் பார்த்துச்சு. Yeah, now the robo is able to stand, walk, and then see everything, able to shake its hands. Yeah, it started to jump, started to speak. Oh my God, such a beautiful mission. Yeah, this mission is able to walk here and there, started singing, started to think. That is the speciality of this particular robo. The Lord was so happy. Yeah, he enjoyed. He wanted to give the robo a beautiful name. What is that? Yeah, you are called Adam. அப்படின்னு சொல்லிட்டார்ப்பா. ஆதாம் அப்படின்னா மனுஷன் அப்படின்னு அர்த்தம், மனிதன் அர்த்தம், ஹியூமன் அப்படின்னு அர்த்தம். சரியா? நீ பாட்டுக்கு ஆதாமு ஆடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. Adam means ish. This is called human. You know, a man, a mission has come out of mud. அதுதான் name. Adam பார்த்த உடனே God was so happy. Yeah, this is the mission I have made. And Lord, you know, after creating the mission, he started seeing everything. Beautiful flowers, yeah, he can enjoy. And beautiful animals he can play with. And fish he can play with. And he can eat also. And the birds, everything. But when he saw Adam, he was so sad. ச்சே, இவன் ரொம்ப தனியாக இருந்தால் அவனுக்கு போர் அடிக்குமே, என்ன பண்ணலாம்? நம்ம அவன் கூட பேசலாம், ஆனால் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல, பாவமாக இருக்கும். உன்னை ஏதாவது தனியாக ஒரு ரூமில் அடைச்சி போட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? போர் அடிக்கும்ல. நீ ஏதாவது ஃபோன் கையில் கிடச்சா விளையாடிக்கிட்டே இருப்ப. பட் ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஆண்டவர் நீ ஃபோனோட விளையாட அவருக்கு பிடிக்கல, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும், நீ உங்கள் பிரதர்ஸோட விளையாடணும், அதுதான் அவருக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? He loves you so much. Yeah, he is a loving God. He is always a loving God. அவர் யாரையுமே குறைவா நினைச்சதே கிடையாது. He said, whoever wants to come to me, come to me. I'm going to bless you. அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, யாராவது ரொம்ப சேடா இருந்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், அமைதியை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் ஆதாம் தனியா இருக்கிறத பார்த்துட்டு யோசிச்சார், அவனுக்கு யாராவது பேச்சு துணைக்கு யாரையாவது உண்டாக்கணும், என்ன பண்ணலாம்? திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆதாம திரும்பியும் தூங்க வச்சார், நல்லா தூங்க வச்சார். தூங்க வச்சதுக்கு பிறகு அவன் அப்படியே பாதியா பிரிச்சிட்டார், ரெண்டு பாதியா பிரிச்சிட்டார். ரெண்டு பாதியா பிரிச்சாரா? பைபிள்ல வேற மாதிரி இருக்கு. பைபிள் என்ன தெரியுமா இருக்கு? ஆதாம நல்லா தூங்க வச்சு அவனுடைய ஹிப்ல இருந்து ஒரு போன் எடுத்தாரு அப்படின்னு இருக்கு. அவனுக்குள்ளால ஆல்ரெடி அந்த போன் இருந்துச்சு இல்லையா? இட் வாஸ் ஆல்ரெடி தேர் இன்சைட் Adam, you know. ஆதாமோ அந்த போனும் ஒன்னாதானே உருவாச்சுது. Yeah, that's why I said he split Adam into two. ஒரு ஹாஃப்க்கு மேன் அப்படின்னு பேர் வச்சார், இன்னொரு ஹாஃப்க்கு விமென் அப்படின்னு பேர் வச்சாரு. ரெண்டு பாடி பிரிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் ஒன்னாதான் உருவானாங்க. இதுல நான் பெருசு நீ பெருசு அப்படின்னு அவங்க சொல்லவே முடியாது. They both were created at the same time. Okay.
இந்த 2 பேரையும் ஆண்டவர் தனியா நிக்க வச்சு பார்த்தாரா. Now God was so happy. 2 பேருக்குமே பேச்சு துணைக்கு ஆள் வந்துட்டாங்க இல்லையா. சொன்னாங்க, நீங்க 2 பேரும் நல்லா பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸா இருங்க, விளையாடுங்க, அப்புறம் ஏன் கூட நீங்க ஐக்கியமா இருக்கணும், சரியா? இப்படி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவங்களை பிளஸ் பண்ணி, நீங்க 2 பேரும் பழகி பெருகி இந்த உலகத்தையே நிரப்புங்க அப்படின்னு பிளஸ் பண்ணார். உங்களுக்குள்ள இருக்கிறது என்னுடைய ஸ்பிரிட், மை இமேஜ் இஸ் இன் யூ. நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். என்ன நீங்க அப்படியே உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. நான் யாருன்னு உன்னுடைய சந்ததியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள் எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா உனக்குள்ள நான் இருக்கிறேன். Since I am in you, I am within you like a life. You know, the whole world is going to see me in you. ஆடமுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க, பிள்ளைங்க பிறந்தாங்க, பிள்ளைங்க பிறந்தாங்க, பிள்ளைங்க பிறந்தாங்க. பிறந்து 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 பல வருஷங்கள் கழிச்சு நீ பிறந்திருக்கிற. So nice, no? ஆடம் கிட்ட இருந்த அதே இமேஜ் அவங்க பிள்ளைகளுக்கு 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 மாறி 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 உனக்குள்ளாலே வந்திருக்கு. You are seeing that you have life. You know what is that life? It is called the breath of God. It is called the image of God. You are also able to think freely. You are also able to do anything, as you like God. And you have got your own freedom. And you are so creative. You can love others. You can be very kind with others. You know why? Because you have the image of God within you. Do you know why God has given everything to us? To show Him. நீ ரோட்ல போகும்போது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது, ஸ்கூல்ல இருக்கும்போது, மக்களோட பழகும்போது, வாங்கிட்ட இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக தான் ஆண்டவர் உனக்கு இமேஜை கொடுத்துருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், அம்மா எனக்கு காடோட இமேஜ் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்வேன், ஐ எம் a powerful being, நான் என்ன வேணாலும் இஷ்டப்பட்டதெல்லாம் செய்வேன், ஏன்னா என்கிட்ட ஃப்ரீடம் இருக்கு. அப்படிலாம் செய்ய முடியாது. If you do like that, the devil will catch you away. இயேசுவை வெளிப்படுத்தி காட்ட முடியுமா உன்னால? உன் லைஃப்ல இருக்கிற ஆண்டவருடைய ஸ்பிரிட், உன் லைஃப்ல இருக்கக்கூடிய ஆண்டவருடைய இமேஜ் will you show others? The people, those who are seeing you, the people, those who are seeing you should look at Jesus in you. Will you show Christ in your life? My dear child, 2 things you have learned today. You know what? Number 1, you are created by God, not by monkeys. So nice, no? The spirit that you have within you is God, not monkey, not an animal. People are saying that we have come from monkey. That is why they all have monkey's character. If you say that you are created by Jesus, then you will have the spirit of Jesus. Okay? Then number 2, you have got God's image, and you should glorify God with the character that God has given you. And you should show others that Jesus is in you. Will you show? நீ எல்லார்ட்டையும் அன்பா இருந்தா மக்கள்லாம் சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறான்ப்பா. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுக்குள்ள இயேசு இருக்கிறான். இயேசுடைய கேரக்டர் இவன் மற்றவங்களுக்கு காட்டுறான்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கைண்டா இருந்தேன்னு வச்சுக்கேன் சொல்லுவாங்க, அவனுக்குள்ள ஜீசஸ் இருக்கிறதுனால அவன் கைண்டா இருக்கிறான். ஏன்னா ஜீசஸ் ரொம்ப கைண்டானவர்ல. நீ எல்லாத்தையும் ரொம்ப கோவப்பட்டன்னு வச்சுக்கேன், ஜீசஸ் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லி தப்பா எடுத்துக்க போறாங்க. No, don't do that. Sometimes devil will do like that. சரியா? இயேசுவை காட்டுவியா? Will you show Jesus in you? டிசைட் பண்ணிக்கலாமா? கண்ணு முடிக்கலாமா? கண்ணு முடிக்கங்க பார்க்கலாம். This is an important truth that you all need to know. The life that we have, the spirit that is in us is from God. It only operates us. OS computer operating system மாதிரி God's spirit நம்மள ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. The image is operating us. ஆண்டவருடைய ஸ்பிரிட் ஒன்று ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீ ஆண்டவரை வெளிப்படுத்தி காட்டுவ. If not, you will show only devil. No. You are created by God. Show God who is in you. ஆண்டவர் உன் உள்ளத்துல இருப்பார் அப்படின்னா நீ இயேசுவை வெளிப்படுத்தி காட்டு செல்லமே. Father God, we want to thank you for the children. They are praying now. ஆண்டவரே, எங்க உள்ள இயேசு ஆண்டவர் இருக்கிறாங்க, அவருடைய இமேஜ் எங்களுக்குள்ளாக இருக்கு.
அவருடைய ஸ்பிரிட் எங்களுக்குள்ளாக இருக்கு. நாங்கள் இயேசுவை தான் காட்ட போகிறோம், இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ போகிறோங்கிற ஒரு ஆழமான தீர்மானத்தை எங்கள் பிள்ளைங்க எடுக்க உதவி செய்யுங்க. அவங்க சாத்தானுடைய பிள்ளைகள் இல்லை, சாத்தான் அவங்கள கிரியேட் பண்ணலங்கிறத அவங்க புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளாக அவங்க வாழட்டும், வல்லமையாக வாழட்டும். ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழட்டும், உலகத்தில் அவங்க வளர்ந்து செழிக்கட்டும்ப்பா. எங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் bless பண்ணுங்க. Bless all the children, those who are listening to these videos. Bless them. Bless them, Lord. Bless them abundantly. Bless their families. Bless their church. Bless wherever they go, whatever they do. Guide them, Lord, as their Father, as they are created. You bless them. Jesus' precious name we pray. Amen. ஹலோ சில்ட்ரன், இந்த விபிஎஸ்ல நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம பைபிள்லேருந்து முக்கியமான வேர்சஸ் கற்றுக்க போகிறோம். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த என்டையர் விபிஎஸ்ல உங்களுக்கு ஒரு சங்கீதம் சொல்லித்தரலாம்னு நினச்சேன். ஒரு சாம்ஸ் சாப்டர் நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி யோசிச்சேன். டெய்லி நம்ம 2 வசனம் கற்றுக்கலாம், சரிங்களா? நம்ம வந்து சாம்ஸ் 27ங்கிற சாப்டரை இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன், யூ கம் along. First I will read, you come along with me. Psalms 27 verse 1. The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the stronghold of my life. Of whom shall I be afraid? Verse 2. When evildoers assail me to devour my flesh, my adversaries and foes, they shall stumble and fall. நான் இன்னொரு முறை படிக்கிறேன், நீங்கள் நல்லா கேளுங்க. Verse 1. The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the stronghold of my life. Of whom shall I be afraid? Verse 2. When evildoers assail me to devour my flesh, my adversaries and foes, they shall stumble and fall. சரி, இன்னைக்கு நம்ம இந்த 2 வசனம் கற்றுக்கிட்ட மாதிரி நாளைக்கு the next 2 verses I will be teaching you. By the end of this VBS, நீங்கள் இந்த entire chapter வந்து நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் வந்து இந்த 2 வசனம் வந்து நீங்கள் மனப்பாடமாக சொல்லி நீங்கள் செல்ஃபி வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் அதை பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் நீங்கள் மனப்பாடமாக சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து ப்ரைஸ் வாங்கிக்கோங்க, சரிங்களா? சரி, நாளைக்கு அடுத்த 2 வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். பை பாய். என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில நான் ஜாலியா இருக்கேன், தெரியல டம்முக்கிட்ட ஜாலியா இருக்கீங்க. இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா நான் அழகா பாட்டு பாடி ஒரு ஆக்ஷன் செஞ்சு இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம யூவிபிஎஸ் சார்பா ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி தரேன். ஆக்ஷன் சாங்கா? அண்ணா இது உங்களோட கேம் டைம்ண்ணே, பிள்ளைங்களுக்கு கேம் சொல்லி தர டைம். ஐயோ மறந்தே போயிட்டேன்பா. இப்ப ஞாபகப்படுத்திட்டேன்ல, இப்ப சொல்லுங்க. நானு இந்த மாதிரிலாம் அடிக்கடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் உன்னை வந்து என் கூடவே நான் வச்சிருக்கிறேன். அப்படியா? ஆமா. சரி, ஒரு கேம் கத்து கொடுத்துடலாமா? கட்டாயண்ணே. ஹலோ குழந்தைகளா, உங்க எல்லாரையும் ஏசப்பாவுடைய பேரால இன்னைக்கு இங்க நம்முடைய யூவிபிஎஸ் சார்பா பார்க்கறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆமாம். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கேம் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படின்னு உங்களுக்கு நான் ரூல்ஸை சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த கேமோட பேர் புடிச்சுக்கோ தில் இருந்தா புடிச்சுக்கோ. எங்க சொல்லுங்க? புடிச்சுக்கோ தில் இருந்தா புடிச்சுக்கோ. ஆமா, அதான் இந்த கேமோட பேரு. ஓ, இந்த கேமோட பேர் அது எப்படின்னு சொல்லி தட்டுமா? சொல்லித்தாங்க. நான் நம்பர் 1 சொல்லுவேன். நானும் நம்பர் 1 சொல்லுவேன். நீ சொல்லக்கூடாது. ஓ, நீங்க சொல்லுங்க. ஓகே. நான் நம்பர் 1 சொல்லும்போது நீங்க உங்க லெஃப்ட் ஹேண்டை உங்க பக்கத்துல உள்ளவங்க கிட்ட காமிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் இந்த ஹேண்ட். டேய், அது சோத்துக்கடா. ஓ சாரிண்ணே. ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட். ஓகே. ஆமா, உங்க ரெண்டு பேரை உட்காந்துக்கிட்டு இப்படி காமிக்கணும். நம்பர் 2 சொல்லும்போது உங்க ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல்னு சொல்றோம்ல, சும்மா கடுப்பேத்தாத அப்படின்றல. செகண்ட் விரல்ல இப்படி மூடி கம்முன்னு வச்சுக்கோ. ஓகே. ஆமா, ஃபர்ஸ்ட் விரல் ஆள்காட்டி விரல நீ அவங்களுடைய உள்ளங்கையில வைக்கணும். வச்சிட்டியா? ஆமா, இப்படி வச்சுக்கணும். நம்பர் 3 சொல்லும்போது என்னுடைய விரலை நான் எடுக்க முயற்சி பண்ணணும், அதே நேரத்தில் அண்ணனுடைய விரலை நான் பிடிக்க முயற்சி பண்ணணும். கை வைங்க, பிடிக்க முயற்சி பண்ணணும். ஓகேவா? இன்னொரு முறை சொல்றேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. அண்ணன் எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? இதே போல தான் நீங்களும் விளையாட போறீங்க. ஒரே ஒரு ட்ரையல் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேமை பற்றி நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு ட்ரையல் பார்ப்போமா? ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டீங்களா? ஆள் இல்லையா? அப்பா அம்மா கூட உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா?
ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டீங்களா? இப்போ நம்பர் 1. சாரிண்ணே. பரவாயில்லைங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், அண்ணன் சொல்கிறதுனால ஈஸியாக ஃப்ராங்க் அண்ணனை பிடிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா இதில் வெற்றி பெறலாம். 3 வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். செய்யலாமா? 3 வாய்ப்பு. இப்போ 3 வாய்ப்பு, ரைட்டா? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. சரி. எல்லாரும் கரெக்டாக நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சிரித்து சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கீங்களா? 2வது வாய்ப்பு. இது 2வது வாய்ப்பு. ஆமாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. அண்ணன் கேங்கையும் அழகாக முடிச்சிட்டாங்க பாருங்க. இங்கே பாருங்க, அண்ணன் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? ஆனால் ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? என்னென்ன பண்ணுறாங்க? நம்பர் 1 சொல்லும்போது நீ காட்டு அப்படின்றாங்க. நம்பர் 2 சொல்லும்போது கை வைக்கணும்ல, அப்படியே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டேன் பார்த்தியா? ஒரு சில பேர் வைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பார்க்க போறோம்ட்டு. இல்ல நம்ம பார்க்கலன்னு ஏசப்பா பார்க்கறாருல. ஆமா, சரிதான். ஆமா, கரெக்டா இருக்கணும்ல. ஆமா, 2 சொல்லும்போது இப்படி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்ற. அப்படி சொல்லக்கூடாது. 1க்கு காமிக்கணும், 2க்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை அதில் பிளேஸ் பண்ணணும், 3 சொல்லும்போது தான் பிடிக்கணும். லாஸ்ட் சான்ஸ். இது வரைக்கும் அண்ணா ஒரு முறை கூட ஜெயிக்கலன்னு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறியா? கவலைப்படாத, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்ல. இந்த 3வது வாய்ப்புல பிடிக்கலாமா? எல்லாரும் 2 பேரா? ஆமா. ஆஹா, எவ்வளவு அழகா ஜாலியா பாக்குறாங்க பாருங்க. ஆமாண்ணே. நம்பர் 1, 2, 3. நானும் ஜெயிச்சிட்டேன், அண்ணனும் ஜெயிச்சிட்டாங்கல்ல. ரைட். தம்பி தங்கச்சி ரொம்ப ஜாலியா இந்த கேம் விளையாடல. ஆமா, இந்த கேம் விளையாடுறதுக்கு இந்த புடிச்சுக்கோ தில் இருந்தா பிடிச்சிக்கோ, இந்த கேம் விளையாடுறதுக்கு உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்பட்டுச்சு தானே? ஆமாம். என்னன்னா, அண்ணன் எப்போ 1 சொல்லுவேன், எப்போ 2 சொல்லுவேன், எப்போ 3 சொல்லுவேன்னு சொல்லி கவனிச்சிட்டே இருந்தல. என் சத்தம் உனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சுல. பார்த்தியா, ஒரு சின்ன கேமில் ஜெயிக்கிறதுக்கே உனக்கு அண்ணனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சத்தம் எப்போ 1 வரும், எப்போ 2 வரும், அந்த சவுண்டு அது உனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஏசப்பாவுடைய சத்தம் ரொம்ப முக்கியம். அப்படி தானே? இந்த முதல் நாளில் ஆண்டவர் நம்ம கூட என்ன தெரியுமா பேசுகிறாரு? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர்ல 4வது அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நீ ஜாலியா இரு, ஏன்னா இப்படிதான் நீ இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா ஆசைப்படுறாரு. இருக்கிற இடத்துல ஜாலியா இரு, ஹோலியா இரு, ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். Hello children, welcome to this first day of VBS. Isn't it a special day today? What day is it? It is the opening day, correct? So this is the inaugural day which we have to celebrate, correct? So I saw a nearby shop which had a ribbon to cut open as an inauguration function. So normally the ribbons are cut by special guests who come. So let's see who's the special guest here in this VBS today. Let's see who's the special guest. You guys are, correct? So let's do one thing. Let's cut a ribbon at your house. Do you have a ribbon at your house? I had a ribbon, I don't know where did I put it. My mom won't use a ribbon nowadays. Okay, shall we cut something else? Oh no, I don't have any other thing to cut. Okay, let's leave the cutting. Let's do another thing now. Do you have friends with you whom you can shake hands with? Let's celebrate this day by shaking hands with somebody, and let's inaugurate this day. I have a few friends here who I can shake hands with. George uncle. Yes. Happy inaugural day. Happy inaugural day. Happy inaugural day. Happy inaugural day. All right. I would like to call next Elizabeth auntie. Hi. Happy inaugural day, auntie. Happy inaugural day. Enjoy yourself. And also my friend Joab over here. Hi. Happy inaugural day. Nana. Thank you. Happy inaugural day. Bye. Happy inaugural day. All right. And we have another friend here, Beethoven. Happy inaugural day. Happy inaugural day, man. Thank you. Happy inaugural day. Would you like to wish Georgiana by yourself straight? There is a WhatsApp number going down here. You can leave him a text wishing him the inaugural day. That's all for today. Tomorrow we have another special day, which is actually a Friends Day. Have a list of 10 friends of yours with you. We will tell you what to do with it tomorrow. Alright? Thank you. Bye-bye. Hi guys, hello, how are you? Fine?
நல்லா விபிஎஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களா? நாங்கள் பேசுகிற தமிழ் புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. திஸ் இயர் யூ cannot attend VBS just like other years. ஏன்னா இந்த மாதிரி லாக்டவுன் ஆகிப்போச்சுல. சரி பரவாயில்ல. இருந்தாலும் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது கூட இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில். இட் இஸ் ரியலி குட். See, all VBS uncles, pastors, directors, teachers all have become TV stars. இல்லை எல்லாருக்குமே டிவியில் இது மாதிரி மீடியா மூலமாக விபிஎஸ் நடத்துறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை? சரி ஓகே. இட் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி இன் த விபிஎஸ். யூ அக்ரி வித் மீ? அக்ரி பண்ணுறீங்க தானே? சில்ட்ரன் எல்லாருமே சேர்ந்து விபிஎஸ் இந்த மாதிரி சம்மரில் அட்டன் பண்ணுறது. ஸோ நீங்கள் நேராக ஒன்றா சேர்ந்து அப்படியே நீங்கள் உட்காந்து ஒரு விபிஎஸ் வந்து கற்றுக்கிறது நல்லாயிருக்கு. அப்படி கற்றுக்கிறது தான் ரொம்ப வந்து ஹெல்த்தி. ஏன்னா ஒருத்தரோடு ஒருத்தர் பழகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்ல. உண்மையாகவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? சப்போஸ் நீங்கள் விபிஎஸ் வரீங்கன்னா புது ஆட்கள் கூட பழகுவீங்களா, இல்லை அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருப்பீங்களா? சம்டைம்ஸ் நியூ சில்ட்ரன் கூட நீங்கள்லாம் ஃப்ரெண்ட் ஆகலாம். அதுலேயும் எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நல்லா பார்க்குறதுக்கு நல்ல பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆட்கள் கூட தான் ஒருவேளை நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகுவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், சரியா? நான் வந்து ஒரு விபிஎஸ்சில் வாலண்டியராக இருந்தப்போ தேர் வாஸ் அ கிளாஸ். சொன்னாங்க, அந்த கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, அங்கிள் ப்ளீஸ் கம், திஸ் பாய் இஸ் நாட் டாக்கிங், கேன் யூ ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம். இன்கேஸ் அவனுக்கு வந்து இங்கே நான் நடத்துகிறது புரியலன்னா ஒய் டோன்ட் யூ புட் ஹிம் இன் அனதர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த பையன்கிட்ட போனப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்தவங்கலாம் சொன்னாங்க, எஸ் அங்கிள், ஹீ இஸ் நாட் டாக்கிங் டு அஸ் அங்கிள், ஈவன் இஃப் யூ ட்ரை டு சே டாக் சம்திங்னா அவன் அப்படியே கோபமாக சண்டை போட வரான் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்னடா அது? அப்புறம் நானும் கேட்டேன், ஹேய் வாட்ஸ் யர் நேம் மேன்? ஹி டோல்ட் கார்த்திக். அதுக்கப்புறமா ஹீ இஸ் நாட் டாக்கிங் எனி திங். ஏண்டா என்னடா என் மூஞ்சில் என்னடா என்னை பார்த்தா என்னடா குரங்கு மாதிரி இருக்கா, இல்லை கரடி மாதிரி இருக்கா, இல்லை புலி மாதிரி இருக்கா, பேசுகிற ஏதாவது அப்படின்னா ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றான், ஜோக் அடித்தா கூட சிரிக்க மாட்டேன்றான். அப்புறம் பார்த்தேன், சரி ஓகே இன்னைக்கு லெட் ஹிம் பி ஹியர், டுமாரோ ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஐ வாஸ் திங்கிங். இப்போது இந்த விபிஎஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு போவாங்கள்ல, அப்போது ஒரு பாட்டி கிரானி, she came and then she took this boy and then went. Then I told, hi granny, 1 minute please wait, I want to talk to you. என்னப்பா பேராண்டி, என்ன பேச போகிற? I want to talk to about your பேராண்டி. பேராண்டி means grandson. Okay, tell me what you want. சில்ட்ரன்லாம் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எதுவுமே பேச மாட்டேன்றான், அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறான். ஸோ அவங்க மம்மி டேடியை கொஞ்சம் காட்டுங்களேன், லெட் மீ டாக் டு தேம் அப்படின்னு. சாரி யூ ஆர் டூ லேட். ஏன் டூ லேட்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க மம்மி டேடி இல்லை, வேலைக்கு போயிட்டாங்களா? நோ. ஊருக்கு போயிட்டாங்களா? நோ. எங்கே போயிட்டாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்களா? எஸ். ஐயோ மம்மி டேடி 2 பேருமே இல்லையா? ஆமாப்பா, அவங்க சின்ன வயசுல தே டைடு. வெரி சேட். நவ் ஐ அண்டர்ஸ்டுட் த ரீசன். That is the reason nobody is there to show love and friendship to this Karthik. Therefore, he may be thinking, what is the use in studying all this thing? Then I decided, tomorrow I will deal it in a different way. Next day he came, he was like that. But I went to him and told, hey Karthik, come with me man. So I took the permission of the teacher also. அப்புறம் நான் எங்கே கூட்டிகிட்டு போனேன் தெரியுமா? I took him to a shopping mall and I showed all the things in the shop. Toy ஷாப்புக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். Then I asked him, hey, you want toys man? He said yes. He started talking and then he was showing a different toys. I want this, I want this, I want this. So I took only one toy and I told, you keep this, அப்புறமா நாளைக்கு வந்து we will I'll buy other toys also. அப்புறம் then we went to the juice shop, milkshake we had, very interesting. He was very happy. Then I took him back to the VBS and then he went to the class. Then I had other duties to do and then I went. அப்புறம் விபிஎஸ் முடித்தோடனே அந்த ஆண்டி வந்து சொன்னாங்க, அங்கிள் வாட் மேஜிக் யூ டிட்? அதனால் ஒய் ஐ டென்ட் டூ எனி மேஜிக், ஐ எம் நாட் அ மேஜிக் பர்சன், ஐ டென்ட் டூ எனி மேஜிக் ஷோ டுடே. நோ டுடே Karthik, after he came from outside, he started behaving very normal with everybody, very sweet boy, he became, all are liking him now. What did you do? I know, I did a magic. I showed my love and friendship to him. அப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னோடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அப்புறமா நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச் பண்ணோம், யூ மஸ்ட் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் எவ்ரிபடி. தெர் ஆர் ஸோ மெனி சில்ட்ரன் கம்மிங் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். சம் டோன்ட் ஈவன் ஹேவ் ஃபாதர் மதர். If you become a good friend of them, they will be also very happy.
VBS is an opportunity for that. நிறைய பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்க கூட பழகுனாங்க, அவங்களுடைய உண்மையான அன்பெல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஜீசஸ் இதை தான் சொல்லியிருக்காங்க, லவ் தாய் நெய்பர்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எப்போதுமே உங்களுக்கு பிடிச்ச பசங்க கூட தான் பழகணுன்றது கிடையாது. மற்றவங்க கூட நம்ம பழகலாம். உங்களுக்கு வயசு கம்மியானவங்க, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கவங்கள்ட்ட கூட அன்பு காட்டி நல்ல ஃப்ரெண்டாக பழகி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவங்கள்ட்ட வச்சிங்கன்னா அவங்களுக்கும் they will receive some genuine love. They will also enjoy the friendship and they will also become normal and come close to God. Will you follow this? Become friend of new people and share your love and friendship to everybody. Okay? God bless you. We'll meet again. Okay, in this session we are going to see about the people, those who live for the Lord, and the missionaries' life, true incident we are going to see. இந்த பகுதியில் உண்மையாய் நடந்த நிகழ்ச்சிகளையும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான பகுதிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாம். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. உண்மையாய் நடந்த நிகழ்ச்சிகளை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவரே, நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. தண்ணி பஞ்சம். தண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வீட்டில் தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்னு. எல்லாத்துக்குமே தண்ணி வேணும்ல. இங்கேயும் அப்படிதான். அந்த ஊர்ல தண்ணி பஞ்சம் நிறைய. வரிசையா குடம் வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 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 விமன் எல்லாம் அங்க இங்க அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாட்டர் டேங்க்ல இருந்து வரும் தண்ணி. லாரியில டேங்க்ல தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அந்த டேங்க் ஓபன் பண்ணி விடுவாங்க டேப்பை. அதுல இருந்து தண்ணி கிடைக்கும். பைப்பு மூலமா கொடுத்துட்டு இருப்பாங்க. செம சண்டை. ஏய், நான் தாண்டி ஃபர்ஸ்ட் பிடிப்பேன், நீ 3 குடம் பிடிச்சிட்டடி, என்ன நீ 4வது குடத்துக்கு வந்த? 3 குடம் மட்டும்தான் பிடிக்கணும், ஏன்னா அளவு அவ்வளவுதான். மற்றபடி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி போகணும்ல. ஆனா இந்த பெண் விட்டாங்களா? இல்ல 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 இல்ல, நான் 4 குடம் பிடிப்பேன், 5 குடம் பிடிப்பேன். செம சண்டை. அப்பதான் ரியல் பவர் ஆஃப் த விமன் தெரியுமே அந்த இடத்துல. ஆமா, இவ்வளோ சண்டைக்கும் இடையில எஸ்தர் அப்படியே நின்றுட்டு இருந்தா. தண்ணி கொண்டு வராங்கல்ல அந்த டேங்கு, லாரி டேங்க். அந்த டிரைவர் பார்த்தாரு, இவங்க எல்லாம் மற்ற பெண்கள் எல்லாம் இப்படி சண்டை போட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த அம்மா மாத்திரம் எதுக்கு அமைதியா இருக்கு? அம்மா எஸ்தர், வாமா தண்ணி பிடிச்சிக்கோமா, வா தண்ணி காலியாக போது பாரு. எஸ்தர் சொன்னாங்க, இல்லைன்னா அவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டோன்னா நான் என்னுடைய டேர்ன் வரும்போது கரெக்டாக நான் என்னுடைய இதை நான் பிடிச்சிக்கிறேன் நான் தண்ணி அப்படின்னாங்க. எஸ்தரோட டேர்ன் வருமானம் வரவே இல்லை. கடைசியில் தான் எஸ்தர் நின்று தண்ணி பிடிச்சிட்டு போனாங்க. யார் இந்த எஸ்தர்? சம்திங் ராங் வித். எல்லாரும் அவங்க தண்ணி பிடிச்சிருக்காங்க, இவன் மாத்திரம் வெயிட் பண்ணி தண்ணி பிடிச்சிட்டு போறா. எஸ்தர் இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயுமே எஸ்தர் வித்தியாசமா தான் இருந்தா. ஆமா, எஸ்தர் டெய்லரு, 2 பிள்ளைங்க இருந்தாங்க. டெய்லரிங்காக பிளவுசஸ் தைக்க கொடுப்பாங்க, தைச்சு தருவாங்க. 100 rupees டெய்லரிங் சார்ஜ் அப்படின்னா இவங்க வெறும் 70 rupees தான் வாங்குவாங்க. மக்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். எஸ்தர்க்கா, என்னக்கா அங்கெல்லாம் 200 ரூபாய் வாங்குறாங்க, நீ என்னக்கா வெறும் 70 ரூபாய் வாங்குற? எஸ்தரக்கா சொல்லுவாங்க, எனக்கு இது போதும், என்னுடைய தைக்கிற கூலியோட அளவு இது போதும். This is enough for me. This is the actual amount of stitching a blouse. If I get extra amount from your hand, then I have to be answerable to God. ஒருவேளை நான் உங்ககிட்ட இருந்து அதிகமான பணம் வாங்கிட்டேன்னா நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும்ப்பா. இல்லை இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது எடுத்துட்டு போங்க, அவ்வளோதான் அப்படின்னு வாங்கி போட்டுட்டு போயிடுவாங்க. எஸ்தரோட வாழ்க்கை அங்கே இருந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கு
ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆமா, ஏன் அவங்களுக்கு கோவமே வராது, சண்டை போட மாட்டாங்க. எஸ்தர் எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பாங்க. அவங்க வேலையை செய்யும் போது ப்ரேயர் பண்ணிட்டு வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த எஸ்தர் வீட்டு பக்கத்துல இல்ல, ஆண்டவரை தெரியாத ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்க இவங்களோட நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. எப்படி தெரியுமா? எஸ்தரோடைய குணங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ கிறிஸ்தவ, இவ பக்கத்துல நம்ம போக கூடாது அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. எஸ்தர் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க, பைபிளோட போயிருந்தாங்க. அவங்க வீட்டுல மாமியாரு மருமகா. மாமியார் சொன்னாங்க மருமகளை பார்த்து, மா எஸ்தர் வந்திருக்கா பாருமா, அவளுக்கு டீ போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மருமகா இருக்காங்களே, அவங்க டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. எஸ்தர் குடிச்சிட்டு பைபிளை திறந்தாங்க. என்ன ஆச்சரியம், திஸ் cannot be done. மாமியார் மருமக உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எஸ்தர் வாசிச்சாங்க பைபிள. மருமக என்ன தெரியுமா கேட்டாங்க, எஸ்தர் அக்கா நீங்க இந்த பைபிளை என்கிட்ட கொடுக்குறீங்களா, நானும் வாசிக்கிறேன் பைபிள் அப்படின்னாங்க. எஸ்தர் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், பைபிளை கொடுத்துட்டாங்க. மருமகளும் உட்காந்து பைபிளை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. மாமியார் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மருமக, எஸ்தர் அக்கா இந்த வசனத்துக்கு என்னது அர்த்தம், அக்கா இப்படின்னா என்னதுக்கா அப்படின்னு மீனிங்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. She started asking many questions from Esther. Akka, Esther Akka, what is this verse Akka? What is the meaning of this verse Akka? Can you please tell us? அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கப்பா. திடீர்னு அவங்க பையன் வீட்டுக்குள்ள வந்துட்டார். பைபிள் இப்ப யார் கையில இருக்கு? மருமக கையில இருக்கு. பைபிளை மகன் பார்த்த உடனே, என்னது இது புது பழக்கம், பைபிள் எல்லாம் கையில வச்சிட்டு இருக்க, பைபிள் படிச்சிட்டு இருக்கியா நீ? சத்தம் கேட்டது. மருமகளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அம்மா சொன்னாங்க, இல்லடா எஸ்தர் கொண்டு வந்திருந்தா, எஸ்தர் படிச்சு காட்டிட்டு இருந்தா, அதனால நம்ம பிள்ளையும் நானும் வாசிக்கிறேன் சொல்லி கேட்டு வாங்கினா, வேற ஒன்றும் இல்லை. இந்த மகன் எஸ்தரை பார்த்தார். எஸ்தர் அக்காவை பார்த்தோன்னு, ஓ எஸ்தர் அக்கா வந்திருக்காங்களா, ஓகே ஓகே எஸ்தர் அக்கா தான் சொன்னாங்களா, சரி சரி அப்ப வாசிங்க. பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இவர் திட்ட போறாரு அடிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பைபிளுக்கு சம்பந்தம் கிடையாது, ஜீசஸ் தெரியாதவங்க, அவங்க வேற்று மதத்தினர் அவங்க. அப்ப யூஸ்வலா கோவம் தானே வரும். பட் இதுல கோவமே வரல அந்த அண்ணனுக்கு. ஏன்னா எஸ்தர் அக்காவுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்டா இருந்தது அந்த இடத்துல. அந்த அண்ணா சொன்னாங்க, எஸ்தருடைய முகமும் எஸ்தர் அக்காவுடைய வாழ்க்கையும் வித்தியாசமா இருக்கிறதுக்கு இந்த பைபிள் தான் காரணம்னா, I don't have any objection for you to read the Bible. Yeah, read அப்படின்ட்டாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தம்பி தங்கச்சி பாரு, வித்தியாசமா இருக்குல்ல. எஸ்தர் அக்காவுடைய கேரக்டர் மூலமா எஸ்தர் அக்காக்கு பைபிள் தான் இந்த குட் கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீ படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தாங்கன்னா, அவருடைய இமேஜ் இருந்தது அப்படின்னா குட் கேரக்டர்ஸ்லாம் வெளிப்படும். இந்த குட் கேரக்டர்ஸ்லாம் வெளிப்படுறதுனால வெளியிருந்து பார்க்குற மற்றவங்களுக்கு கூட இமேஜ் ஆஃப் காட் தெரியுதுன்னு அர்த்தம். உன் வாழ்க்கை மூலமா இமேஜ் ஆஃப் காடை நீ காட்டி தரியா? நீனு உன் ஃப்ரெண்ட் உன்னை பார்த்து சொல்ல முடியுமா, ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் அவகிட்ட போனாலே அவங்க ஜீசஸ் என்னெல்லாம் செய்கிறாரோ அந்த மாதிரி தான் இவ இருப்பா. ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், இவன் வந்து எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான், ஏன்னா ஜீசஸ்க்கு பொய் சொல்ல பிடிக்காது. இவ என்னுடைய ஃப்ரெண்டு, ஜீசஸ் அன்பா இருக்கிற மாதிரி தான் இவளும் அன்பா இருக்கா அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்த்து காடோட இமேஜை சொல்றாங்களா? அல்லது அவ கிறிஸ்டியன் தான், though she is Christian, no problem, she will say lies,
She will disobey. She doesn't do any homework at all, no problem. She does all the displeasing things whichever is liked by me அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா image of God is missing in you. இன்னைக்கு ஜீசஸ் உன்னை பார்த்து சொல்றாங்க, நான் என்னோட இமேஜை உனக்கு கொடுத்துருக்கேன், உன் கேரக்டர் மூலமா காட்டுவியான்னு சொல்றாங்க. காட்டுவியா? கண்ணை போடு, நம்ம ஜெபம் பண்ணி. தேவனுடைய சாயலை உன்னோட வாழ்க்கை மூலமா காட்டணும் அப்படின்னா உன்னுடைய குணங்கள் மாறணும். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க எல்லாருமே என்னுடைய சாயலை தரித்தவர்கள், தமது சாயலாக அப்படின்னு ஆதியாகமத்தில் போட்டிருக்கு. அப்படின்னா நீ தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்க, உருவாக்கப்பட்டிருக்க. உன்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்க முடியுமா? ஒருவேளை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா யூ ஆஸ்க் சாரி டு காட். ஆண்டவரே என்னுடைய சாயலை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மகிமையான சரீரத்தை, மகிமையான இமேஜை, உங்களோட இமேஜை நாங்கள் மற்றவர்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பார்க்குறவங்க உண்மை பார்க்கட்டும். ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் என் இஷ்டம் போல தான் இருந்தேன், எனக்கு கோவம் நிறைய வரும், எனக்கு பொறாமை நிறைய இருக்குது. அப்போ அந்த நேரத்துலலாம் நிச்சயமாக என் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆண்டவரே, உங்கள் இமேஜை பார்த்துருக்க மாட்டாங்க என் வாழ்க்கையில். என்னை மன்னிச்சிருங்க. உங்களோட இமேஜான அன்பு, தயவு, நற்குணம், கிருபை, பாவம் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எஸ்தரோட வாழ்க்கை மூலமா நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? We have to reflect the image of God. Can you reflect the image of God to your friends, to your relatives, to your parents? ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், praise the Lord. ஸோ விட்னஸ் எஸ்தரை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எஸ், ஐம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் எஸ்தர்ஸ் இன் தி அப்கமிங் டேஸ். ஓகே, ஸோ டுமாரோ we are going to celebrate Friends Day. What is Friends Day? எஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10, 20, 30 எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி அழகாக ஒரு A4 சைஸ் எடுத்து பார்டர் போட்டு கலரிங்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமை அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றத டுமாரோ we are going to see. ஓகே, பிகாஸ் we are going to celebrate Friends Day tomorrow. எல்லாம் ரெடியாக வந்துடுவீங்களா? வெரி குட். If you have any suggestions, if you have any comments, if you have anything to communicate to us, please try to communicate to us in the comment box right down. Okay, உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட விஷஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இல்லை எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, யூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேவா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்மளுடைய சேனல், ஈஸி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? மீட் யூ ஆல் டுமாரோ. பிஃபோர் தட் we are going to pray now. Shall we? Join our hands, close your eyes. அன்பின் பிதாவே இயேசுப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவு ஒத்தாசைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் ECI டெல்லி VBSஐ நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இந்த மீதம் இருக்கிற இந்த 6 நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேத பாடங்களுக்காக ஸ்தோத்திரம், மிஷினரி வாழ்க்கை வரலாறுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பாடல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிரயோஜனமாய் இருக்கவும், நாங்கள் இதை ஆண்டவரே கேட்டது போல் இல்லாதபடி நாங்கள் இதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் ஆண்டவரே உங்களுடைய சாயலை ஆண்டவரே எங்கள் மூலியமாக நாங்கள் ரிவீல் பண்ண பிதாவே எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், பயனெடுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Bye bye, see you tomorrow.